அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த கேள்விகளை பார்க்கலாம். நேரம் கருதி ஃபஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் 2023, அதாவது 2023 பல்கலைக்கழகம் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் நடந்துச்சு. இதில் யார் ஜெயிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் யூனிவர்சிட்டி தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. இந்த கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேஷில் தான் நடந்துச்சு. சரி, எப்போவுமே அந்த ஒவ்வொரு கேம்ஸுக்குமே ஒரு மஸ்கட், ஒரு சின்னத்தை அறிவிப்பாங்க. இந்த கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸுக்கு மஸ்கட்டாக இருந்தது எது அப்படின்னா ஜீத்து அப்படின்னா சதுப்பு நில மான். ஓகேங்களா, சதுப்பு நில மான். இந்த ஜீத்து தான் பார்த்திங்கன்னா மஸ்கட். ஓகேங்களா, சியர் பண்ணுறதுக்காக அந்த பொம்மை மாதிரி இருக்கக்கூடிய அந்த சின்னம். ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் உத்தரப்பிரதேஷோடைய ஸ்டேட் அனிமலே இந்த ஜீத்து தான். உத்தரப்பிரதேஷ் இருக்குங்கள, உத்தரப்பிரதேசத்தோடைய மாநில விலங்கே பார்த்திங்கன்னா ஜீத்து, சதுப்பு நில மானு தான். ஓகேங்களா, யூனிவர்சிட்டி கேம்ஸில் யார் ஜெயிச்சானா பஞ்சாப் ஜெயிச்சாங்க. அதை தெளிவாக வச்சிங்க. ஓகேங்களா, மஸ்கட் என்ன அப்படின்னா ஜீத்து, சதுப்பு நில மான் இருந்துச்சு. இதுதான் உத்தரப்பிரதேசத்துடைய ஸ்டேட் அனிமல் இதுதான். IPL 2023 யார் ஜெயிச்சா அப்படின்னு நல்லாவே உங்களுக்கு தெரியும். CSK தான் ஜெயிச்சுது. இது CSKவுக்கும் குஜராத்துக்கும் நடந்துச்சு. அதில் சென்னை சூப்பர் கிங் தான் ஜெயித்தாங்க. இது அவங்களுடைய 5th டைட்டில். ஓகேங்களா, IPL. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உமன் ப்ரீமியர் லீக் எப்படி IPL இருக்கோ அதேமாதிரியே உமன் ப்ரீமியர் லீக்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த உமன் ப்ரீமியர் லீக்கில் யார் ஜெயிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தான் ஜெயித்தாங்க வெர்சஸ் டெல்லி தான் ரன்னர் அப். ஓகேங்களா, ஆண்கள் பிரிவில் ஜெயிச்சது யார் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங். பெண்கள் அணியில் ஜெயிச்சது மும்பை இந்தியன் ஜெயித்தாங்க. அடுத்து சந்தோஷ் டிராஃபி. இந்த சந்தோஷ் டிராஃபி அப்படிங்கிறது ஃபுட்பால். ஓகே, ஃபுட்பாலுக்காக இருக்கக்கூடிய ஒரு கோப்பை தான் சந்தோஷ் டிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சந்தோஷ் டிராஃபியில் யார் ஜெயிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா தான் ஜெயிச்சாங்க. சந்தோஷ் டிராஃபி கர்நாடகா ஜெயிச்சாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருடைய பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மன் ஷண்முகரத்னம் அப்படிங்கிறவர் தான் சிங்கப்பூருடைய பிரசிடெண்ட்டாக தேர்வாயிருக்கார். தர்மன் ஷண்முகரத்னம். ஓகேங்களா, அடுத்து ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படிங்கிறது. இந்த ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா துருக்கி மற்றும் சிரியாவில் பூகம்பத்தால் பாதித்தாங்க இல்லையா, அங்கே ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக அங்கே உள்ள இந்தியர்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம் தான் ஆப்ரேஷன் தோஸ்த். ஓகேங்களா, ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படிங்கிறது துருக்கி மற்றும் சிரியா இந்த இடத்துல பூகம்பம் கிட்டத்தட்ட 7.8 ரிக்டர் அளவில் பதிவானுச்சு. அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் தோஸ்த்தை இந்திய அரசாங்கத்தால் அனுப்பிவிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபாரின் யூனிவர்சிட்டி டு செட் கேம்பஸ் இன் இந்தியா. ஆக்சுவலாக ஃபாரின் யூனிவர்சிட்டி இது வரைக்கும் இந்தியாவில் வெளிநாட்டை சார்ந்த ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டி இருந்தது கிடையாது. முதன்முறையாக ஆஸ்திரேலியாவில் உள்ள டியாக்கின் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியை இந்தியாவில் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஃபாரின் யூனிவர்சிட்டி டு செட் கேம்பஸ் இன் இந்தியா. ஓகேங்களா, அவங்களுடைய பிரான்ச்சை இங்கே தொடங்கியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் டியாக்கின் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியை தான் இங்கே இந்தியாவில் தொடங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான கொஷின், போன போலீஸ் கான்ஸ்டபிளில் இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் காவேரி. ஆப்ரேஷன் காவேரி அப்படிங்கிறது சூடானில் உள்ள இந்தியர்களை காப்பாற்றுறதுக்காக. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சூடானில் அங்கே ஆர்மிக்கும் பேராமிலிட்ரி ஃபோர்ஸுக்கும் பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கலவரமாக இருந்துச்சு அந்த இடத்துல சூடானில். ஸோ அங்கே உள்ள இந்தியர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப்ரேஷன் காவேரியை இந்திய அரசு செஞ்சுது, இந்திய அரசாங்கம் செஞ்சுது. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, இதையும் தயவு செஞ்சு அப்டேட் பண்ணிங்க. இந்த கேள்வியுமே போன போலீஸ் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா 31வது, அதாவது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு அப்படிங்கிறது அந்த நேட்டோவில் 31வதாக சேர்ந்த உறுப்பு நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபின்லாந்து. ஓகேங்களா, ஃபின்லாந்து தான் பார்த்திங்கன்னா 31வதாக நேட்டோவில் சேர்ந்தவங்க. ஓகேங்களா, இது ப்ரூசல்ஸ், பெல்ஜியம் தலைநகரம் ப்ரூசல்ஸில் நடந்தது. அந்த கூட்டத்தில் ஃபின்லாந்தை 31வது நாடாக நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனில் 30 நாடுகள் இருக்குது. அதில் 31வதாக சேர்ந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபின்லாண்ட் அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா, அடுத்து இந்த ஆப்ரேஷன் காவேரி பார்த்தோம் இல்லையா, அது தொடர்ந்து ஆப்ரேஷன் கருணா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சிங்க. ஆப்ரேஷன் கருணா அப்படிங்கிறது மியான்மர் மற்றும் பங்களாதேஷில் நடந்த ஒரு மிகப்பெரிய சைக்ளோன். ஓகேங்களா, சூறாவளி. இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இங்கே இந்தியாவிலேருந்து நிறையா கிடங்குகள், நிறையா பார்த்திங்கன்னா உணவுப் பொருள், தேவைப்படுற அத்தியாவசிய பொருள்லாம் அனுப்பி வச்சுருந்தாங்க. இதுதான் ஆப்ரேஷன் கருணா அப்படின்னு சொல்லுவாங்க. மியான்மர் அண்ட் பங்களாதேஷ். அந்த புயலோட பேர் மோச்சா. ஓகேங்களா, மோச்சா புயலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.